ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பார்த்துடலாம். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பைமோட் ஷாப்பிங் ஆப். இது வந்து ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற அப்ளிகேஷன். ஸோ யாராவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இந்த பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் வந்து போத் ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பேப்பர் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் ஃபோல்டிங்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த பேப்பர் ஃபோல்டிங் டெக்னிக் வந்து நான் வெர்பல் ரீசனிங்கில் வரும். ஸோ இதில் மெயினாக என்ன இருக்கணும்னா அனலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய இந்த பேப்பர் ஃபோல்டிங்கில் நிறைய கால்குலேஷன் பேட்டர்ன் சீக்வன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த பேப்பர் ஃபோல்டிங் எப்படி சால்வ் பண்ணலாங்கிற ஸ்டெப்ஸ் பார்த்துருவோம். ஸோ 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அப்சர்வேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற கொஷின் வந்து என்னன்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு, ஸோ விஷுவலைசேஷன் நம்ம வந்து எந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க, லெஃப்டாக ரைட்டாக, ஸோ கரெக்டாக அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு எலிமினேஷன் மெத்தட். ஸோ அந்த பேப்பர் ஃபோல்டிங்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எது வராதுன்னு சொல்லிட்டு நம்ம எலிமினேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பெஸ்ட் மேட்ச் எது அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ இதில் வந்து பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாட்டட் லைனாக இருக்குல்ல, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இதில் வந்து எது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள். ஸோ இது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் வந்து ஃபோல்ட் பண்ணால் நம்மளே பாருங்களேன், நம்மளே இப்போ அஷ்யூம் பண்ணிக்குவோம். ஸோ இப்படி இருக்குது. ஓகேவா? இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ரவுண்டு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருமா? ஸோ அந்த ரவுண்டு இப்படி தானே வரும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தானே கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஏன்னா இந்த ஏரோ மார்க் அப்படியே தான் இருக்கும். இந்த ரவுண்டு தான் இந்த டைரெக்ஷன்லேருந்து இந்த டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். அப்படி பார்க்கும்போது இதுக்குள்ளே தான் இந்த ரவுண்டு வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பிக்சர் பாருங்க. இதுவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டு தான் ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி வரும்னா, ஸோ பாருங்களேன். ஸோ டாட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு டாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா அப்படியே அந்த டாட் இப்படி தான் வந்துடும். ஸோ அந்த 5 டாட் அப்படியே தான் வரும். எப்படின்னா பாருங்கள். ஸோ அந்த பேஜ் இருக்குன்னா 3 டாட் இருக்குன்னா இங்கே இருக்க 2 டாட் அப்படியே இந்த சென்டராக தான் வந்துடும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எது கரெக்டான ஆன்சராக இருக்குது? ஆப்ஷன் 2. ஸோ பி தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கார்னர் வந்து அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கார்னர் ஃபோல்ட் பண்ணும்போது பாருங்களேன். ஸோ இதை வந்து கார்னரில் ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி வரும்னா, ஸோ பாருங்களேன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற லைன்ஸ் இப்படி வந்து லைன்ஸ் இருக்குது. இது வந்து டாட்டடாக இந்த லைன் இப்படியே தான் வரும். இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கா? ஸோ இது இப்படி ஃபோல்ட் ஆகும்போது அந்த லைன் மேலேயே தான் அந்த லைனும் வரும். ஸோ பாக்ஸாவோ குட்டி குட்டியாவோ இந்த மாதிரியோ அந்த மாதிரிலாம் வராது. அந்த லைன் மேலே அங்கே எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும். ஸோ இந்த ஹாஃப் வந்து அப்படியே தான் வரும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டவுன்லேருந்து அப்புக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி வரும்னா, ஸோ அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மேலே. ஸோ இந்த மாதிரி பாக்ஸு இப்படி போட்டு இருக்குது. ஸோ கீழே வந்து அது வந்து வரும்போது இந்த பாக்ஸ்குள்ளேயே என்ன ஆகிடும்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து பாக்ஸ்குள்ளாரே வந்துடும். ஸோ கீழே இருக்கிற அந்த இதுவும் அப்படியே இந்த மாதிரி இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து க்ளோஸ் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி வரும்போது இது வந்து எங்கே இருக்குது? ஃபஸ்ட் ஆப்ஷனில் தானே இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன்.
இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி வருதுன்னா, ஸோ இந்த இது அப்படியே இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குன்னா குட்டியான ட்ரையாங்கிளும் பிக் சர்க்கிளும் இருக்குது. அங்கே வந்து என்ன இருக்குது, பிக் சர்க்கிள் வந்து இந்த ட்ரையாங்கிளை க்ளோஸ் பண்ணிவிடும், அந்த குட்டி ட்ரையாங்கிள் வந்து இந்த சர்க்கிளை வந்து இது பண்ணிவிடும். ஸோ இந்த டாட்டட் லைன்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ இது வந்து எங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் ஒன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன், 4 ஒரு பேப்பரை வந்து 4 ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கார்னரில் வர மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏரோ மார்க் வந்து எப்படி இருக்கும், அந்த ஷேடாக இருக்கிறது எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்படி இருக்குது இந்த ட்ரையாங்கிள். ஸோ இதை 2ஆக மடித்தா எப்படி வரும்னா அதே மாதிரி தான் வரும். இந்த ஷேடு வந்து இந்த சைடு மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதையே அது வந்து 2ஆக மடித்தா, இதுவே 3ஆக மடித்தா எப்படி வரும்னா அதுவே என்ன ஆகிடும்னா அப்படியே இன்வெர்ட்டடாக இந்த மாதிரி வரும். ஓகேவா? இன்வெர்ட்டடாக இந்த மாதிரி வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஆப்ஷன் வருது, இன்வெர்ட்டடாக இந்த மாதிரி வர்றது வந்து தேர்ட் ஒன்னில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் C3 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் பேப்பர் ஃபோல்டிங் சால்வ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரணும்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.